சிவசக்தி அருள்வாக்கு ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். இது நாளைக்கு ஆரம்பமாகும் சரஸ்வதி பூசை பற்றிய கொஞ்சம் சிறு விளக்கம் ஒன்று தந்தால் பலருக்கும் அது பயனுடையதாக இருக்கும் என்ற எண்ணத்தில் இன்றைக்கு இந்த பதிவை போடுறேன். நாளையிலிருந்து திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளும் கடைசி இறுதி நாளான சரஸ்வதிக்குரிய நாட்கள். நாங்கள் பொதுவாகவே வீட்டு பூசையில் முதல் 3 துர்க்கைக்கு, அடுத்த 3 லக்ஷ்மிக்கு, அடுத்த 3 சரஸ்வதிக்கு என்று கொண்டாடுற நாங்கள். கடைசி நாள் தசமி அன்று இந்த விஜயதசமியாக கொண்டாடுற நாங்கள். ஆயுத பூஜை கடைசி நாள், சரஸ்வதி பூஜைன்ற கடைசி நாள் ஆயுத பூஜை. இதுன்ற கொஞ்சம் விளக்கங்களை தந்தால் ஜோதிட ஓரளவுக்கு விளக்கம் ஓரளவுக்கு ஜோதிட அறிவு உள்ளவர்கள் அல்லது ஜோதிடம் தேர்பவர்களுக்கு இது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் என்றது தான் இந்த ஒரு குறிக்கோள். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், முதல் 3 துர்க்கைக்குரிய நாட்கள், அடுத்த 3 லக்ஷ்மிக்குரிய நாட்கள், அடுத்த 3 சரஸ்வதிக்குரிய நாட்கள். இதில் இந்த ஒவ்வொன்றுமே தான் நான் பொதுவாகவே நான் சொல்கிற விஷயம் என்னென்றால், எங்களோட சாஸ்திரங்களை ஆரியன் கொண்டு வந்தான், பிராமணன் தான் வாழ திணிச்சான்னு சொல்லி நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறது இல்லையும், அது தேவையில்லாத விஷயங்களை, உப்புச்சப்பில்லாத தேவையில்லாத விஷயங்களை நாங்கள் தூக்கி பிடிச்சி கதைச்சு ஒரு அறிவை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு எங்களோட சொத்து, இது எங்களோட சொத்து, அது சிவன் தந்த சொத்து. பிராமணர்கள் ஆரியர்கள் தான், சிவனே ஆரியன் தான். அப்போ பிராமணர்கள் ஆரியர் இல்லாமல் யாராக இருப்பார்கள்? ஆரியர்கள் அதுக்கு கணக்க இதுகளுக்கு நாணதொழிலாம் தொடங்கினால் தேவையில்லாத விஷயங்களை இதுக்குள்ள இழுத்து அதாவது தேவையற்ற விஷயங்களுக்குள்ள நாங்கள் புகுந்து அதை பற்றி ஆராயிறதால எங்களோட வாழ்நாளை வீணடிக்கிறோம். தேவையான விஷயங்களை நாங்கள் என்னை பொறுத்தவரை தேவையில்லாத விஷயங்களுக்கு நான் நேரம் செலவழிக்க விரும்புகிறதில்லை. என்றால் இருக்கிற வாழ்நாள் குறைவு, அதுக்குள்ள நல்ல விஷயங்கள், தேவையான அறிவான ஞானமான பெரிய 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 விஷயங்களை தேடி போகணுமென்றது என்ற விருப்பம். பெரிய 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 விஷயங்களில் தான் நான் மற்றாக்களுக்கு நான் செய்கிறது ஒரு உப்புச்சப்பில்லாததாக இருக்கலாம். அவை மாயையில் சிக்கியிருக்கணும், அவை தான் மாயையில் சிக்கியிருக்கணும். நான் மாயைக்கு சிக்க விரும்புகிறதில்லை. நான் அந்த உண்மையான விஷயங்களை தேடி போகிறேன். நான் அப்போ மற்றாக்கள் நினைக்கிறது தாங்கள் தான் பிரயோசனமாக செய்கிறோம் என்றால் பணம் பெறுவதற்கு, பணம் சேர்ப்பதற்கோ பணம் சம்பாதிப்பதற்கா, எனக்கு சில நேரங்கள் அந்த சரியான சொல்லுகள் வரையில் பணம் சம்பாதிப்பதற்கு தேவையான விஷயங்களை நோக்கி நகர்றதும், அதுக்கு தேவையான விஷயங்களை பற்றி அறிகிறதும், அதை பயன்படுத்துறதும் தான் பலரதும் நோக்கம். அதுதான் பெரிய விஷயமாக தெரியுது. அதாவது பணம் பத்தம் செய்யும். அப்போ அந்த பணத்தை தேடுறதுக்கான எல்லா வழிகளையும் கண்டறிஞ்சு அதுகளில் நேரத்தை செலவு செய்தது தான் பலரது ஆசை. ஆனால் அதை நோக்கி நாங்கள் நகரத் தொடங்கினால் எங்களுக்கு நிம்மதி என்றதே இருக்காது வாழ்க்கையில். அது மட்டுமே குறிக்கோளாக இருந்தால், என்னுடைய தேடல் எப்பவும் சின்ன வயசுலேருந்தே அறிவு தேடல், அதாவது ஞான தேடலாக இருந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்னொரு பெரிய விஷயத்தை சிம்பிளாக 2 வரியில் அடித்து தள்ளி போட்டார் திருவள்ளுவர். ஆனால் 2 வரைக்கும் தமிழன் என்று மாரடிக்கிற எத்தனை தமிழர் மெய்ப்பொருளை கண்டறிஞ்சிட்ருக்குறீங்க? இருந்து ஆரியன் வந்தான், கைவர் கணவாயால் வந்தான், அந்த கால்வாயால் வந்தான், இந்த கக்குசால் வந்தானண்டு நீங்கள் கடைசியாக என்னத்தை கண்டீங்க? தமிழாவது தெரியுமா? தமிழருக்கு தமிழாவது ஒழுங்காக தெரியுமா? தொல்காப்பியம் கதைக்கிறீங்களா? அந்த தொல்காப்பியத்தை படித்தாலே இந்த தொல்காப்பியத்தை தந்தவர் யாருன்றதை யோசிச்சிருப்பீங்க. யாராவது தொல்காப்பியத்தை முழுக்க படிக்கிறீங்களா?
ஆறாவது 2 பேர் மேடையேறி தொல்காப்பியத்தில் இருக்கிற 2 வரியை எடுத்து மட்டும் கதை பேசி போட்டு போயிடுவார்கள். அதை மட்டும் வச்சு பிடிச்சி கொண்டு தொங்கி கொண்டு இருக்கிறது தான் எங்களோட தமிழருக்கு வேலை. தமிழனுக்கு தமிழும் தெரியாது, ஒன்றுமே உருப்படியாக தெரியாத ஒரு கூட்டம்ண்டா தமிழினம்தான். தமிழர் ரெண்டு மாறு தட்டுறதுல எந்த வித உபயோகமும் இல்லை. வீணாக போகிறது போன்ற ஒரே இனம்ண்டா தமிழ் இனம்தான். ஏன்னா சுய புத்தின்றதே கிடையாது, எவனோ 4 பேர் சொல்கிறத காவிக்கொண்டு அவன் என்னத்துக்காக சொல்கிறான்ன்றதுன்னு தெரியாமல் என்னத்துக்காக அவன் செய்கிறானோ அவன் வெற்றி பெறுறான். நாங்கள்லாம் அவ்வளோ முட்டாள்களாக இருக்கிறதால அந்த 4 பேர் சொல்கிறத மட்டும் நம்பிக்கொண்டு பின்னால் தெரிகிறான். டைமை வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காத விஷயம். ஏன்னா அறியவன் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுண்டு உலகத்தில் தேவையான தேடக்கூடிய உண்மையான பிரயோசனமான ஆன்மாவுக்கான எவ்வளவோ நன்மைகள் எத்தனையோ கடவுள் தந்துருக்கிறார். ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் தேவையில்லாத விஷயங்களில் எங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ எதில் விட்டுனான்டா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயமே எங்களுக்கு நாளைக்கு நாங்கள் மெய்ப்பொருளை தேட வழி கிடைக்க, உண்மை அறிவை ஞானத்தை தேட வழி கிடைக்க எங்களுக்கு இந்த விஷயங்கள் எங்களுக்கு நினைவுக்கு வரணுமென்றதுக்காகத்தான் ஒவ்வொரு சின்ன விஷயத்துலேயுமே அதை கடைப்பிடிச்சு வந்ததால் அது நாளைக்கு ஏன்னா அது எங்களுக்கு குறியீடு, அது நாளைக்கு எங்களுக்கு உணர்த்துறதுக்காக. அப்போ துர்க்கை என்றா முதல் 3 நாள் எங்களில் 3 குணங்கள் படிப்போம். தமோ ரஜோ சத்வகுணம். தமஸ் குணம்தான் துர்க்கை. துர்க்கை முதல் 3 நாள்களும் துர்க்கை கொஞ்சம் கற்பானவள். அடுத்த 3 நாளும் லக்ஷ்மிக்குரிய, லக்ஷ்மிகரமான வாழ்க்கைக்குரிய இந்த 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 இக வாழ்க்கைக்குரிய மெயினான காரணம் லக்ஷ்மிகரம் என்றே சொல்லுவேன் நாங்கள். மங்களகரம், லக்ஷ்மிகரம். இப்போ லக்ஷ்மி வெண்மைக்கும் கருப்புக்கும் இடைப்பட்டவள். சத்வகுணத்துக்கும் தமோ குணத்துக்கும் இடைப்பட்ட ரஜோ குணத்தவள். அடுத்த 3 நாளும் சத்வகுண சரஸ்வதியின் நாட்கள். எங்களில் உண்மையிலேயே சிவன் தான் வெண்ணிறத்தவர். சரி, ஆனால் பல இடங்களில் சிவனை கருப்பாகவும் பார்வதியை அம்பாளை வெள்ளையாகவும் காட்டியிருப்பார்கள். சிவனுக்கு கழுத்து மட்டும்தான் கருப்பு. ஒரு கருப்பனுக்கு கருப்பு கழுத்து வந்தால் வித்தியாசம் தெரியுமா? இல்லை. அவர் வெண்ணிறத்தவர். கருப்பு கண்டம் மட்டும்தான் கருத்தது. அப்போ கழுத்து மட்டும்தான் அவருக்கு கருப்பே தவிர அவர் வெண்ணிறத்தவர். பார்வதி தான் கருப்பு. அதுலேயே ஒவ்வொன்றுலேயும் ஞானம், அறிவு, மெய்ஞானம் இருக்குது. எங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் மெய்ஞானத்தை அப்படியே பதிச்சு வச்சிருக்கிறார்கள். லக்ஷ்மி செந்தாமரையிலாம் லக்ஷ்மி வீட்டிருக்கிறது. சரஸ்வதி வெள்ளை ஆடையுடன் வெண்தாமரையில் வீட்டிருக்கிறது. அது காரணம் என்ன? அப்படி நாங்கள் அதை தொடுத்து நாளைக்கு ஏனென்ற ஒரு கேள்வி கேட்குறாக்களுக்கு அந்த விடையை ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாங்கள் கேட்குறோமா? இல்லை, நாங்கள் கேட்குறதே இல்லை. நாங்கள் அந்த பக்கமே நாங்கள் நினச்சி பார்க்குறே இல்லை. அப்போ சிவன்தான் அந்த தூய்மைக்கு காரணம். சிவம் தூய்மையான அறிவு, மெய்ஞானம், அதுக்கு காரணமான சிவன். அவர் தான் அப்படியே இருக்க விரும்புகிறதால தான் அந்த மேலான அந்த தன்மையை அவர் இழக்க விரும்புகிறேன். அதை வச்சு கீப்பப் பண்ணுறதுக்காகத்தான் தன்னுடைய அந்த எல்லா கருப்பையும் அம்பாளுக்கு கொடுத்துட்டார். அது ஒரு பக்கம் அம்பாளுக்கு, ஒரு பக்கம் விஷ்ணுவுக்கு. அதாவது ஹரிஹரனாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் அவர் இருக்கிறது. அதாவது தனியே அம்பாளையும் சிவனையும் கும்பிட்ற சைவர்களுக்கு சிவனும் அம்பாளும் தான். சிவன் வெள்ளை முழு தூய்மையான இது பிறவிகளுக்கும் இக வாழ்க்கைக்கும் காரணமான, அதாவது பர வாழ்க்கைக்கு சிவன், இக வாழ்க்கைக்கு அம்பாள். அதே நேரம் இல்லை ஆம்பளையெல்லாம் பொம்பளைகளை பற்றி நாங்கள் அவ்வளோ பெருசாக அடுக்கிறேலியண்டு அந்த போராக்களுக்கு விஷ்ணு அடுத்தது. அப்போ விஷ்ணுவும் கருப்பு தான். அதுதான் அந்த விஷ்ணுவுக்கு கருப்பை கொடுத்தது. அது அம்பாளும் விஷ்ணுவும் கருப்பு. ஆனால் இவை சொல்கிறது என்னடா தென்னகத்து பொம்பளையும் ஆம்பளையும் இவை வடக்கு. ஆனால் சிவனை விடுறையில் ஆனால் விஷ்ணுவை தான் வடக்கத்தேன்ன்றது எங்களுடைய ஆக்களுக்கு ஒன்றுலையும் தெளிவில்லைத்தானே.
ஆனால் உலகத்துக்கே சிவன் தான் கடவுள், உலகத்துக்கே இவ்வளோ பேர் தான் கடவுள். சரியா? அது இப்போ கலி காரணமாக கடவுளே கடவுளே சிவனே இந்த பல மதங்கள் உருவாக வழிவிட்டவர். அதுக்கு மிகப்பெரிய நல்ல காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் கடவுள் ஒரு விஷயத்தை உருவாக விடுறதில்லை. சரியா? கலியுகத்தில் பல, அதாவது முக்கால்வாசி பேருக்கு நல்ல குணம் இல்லை. சரியா? அந்த கலியின் தன்மை அது, கலியுகத்தின் தன்மை அது, பெரிய நல்ல குணங்கள் இல்லை. அப்போ நல்ல குணங்கள் இல்லாத ஆக்கள் இந்த மாயை மதங்களுக்குள்ளே சிக்கியிருந்தால், மாயை மதங்களை பின்பற்றினால் பல விஷயத்தில் நல்லது, அது நன்மை கடை நெய்யுங்க. சரியா? நல்லவர்கள் தான் நல்ல விஷயங்களை பின்பற்ற வேணும். மற்ற ஆக்கள் இந்த மாயலுக்குள்ளே இருக்கிறது நல்லதுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த பல மதங்கள் உருவாகவே வழிவிட்டது. இந்தபடியாக இந்த மதங்களை எதிர்க்க வலிக்கிறாங்க சில நேரங்களில். அது எல்லாம் நன்மைக்கு என்று நெய்யுங்க. சரியா? இந்த என்ன அதுக்கு பின்னால் நிறைய 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 ஆழ்ந்த ஞானங்கள் இருக்குது. சரி, இப்போ விஷயத்துக்கு திரும்ப வருவோம். முதல் 3 நாளும் அந்த தமோ குணத்துக்குரிய துர்க்கைக்குரிய நாட்கள், அடுத்த 3 நாளும் லக்ஷ்மிக்குரிய நாட்கள், இறுதி 3 நாளும் அந்த சரஸ்வதியும் வெண்மை, சிவனும் வெண்மை. அந்த வெண்மை தூய்மையை, தூய ஞானத்தை, தூய அறிவை கொடுக்குறது. அப்போ அதால் தான் அந்த கடைசி 3ஐயும் சரஸ்வதியை கொடுத்து அப்புறம் கடைசியில் தசமி திதிகளில் தசமி ஒரு சூப்பர் திதி. தசமி வித்யாக்குரிய திதி. அதாவது வித்தைகள் தசமி, பொதுவாக தசமி திதியில் புதுசாக உண்ட ஒரு விஷயத்தை, ஒரு கலையையோ கல்வியையோ ஆரம்பிப்பது சிறப்பு. ஏன்னா தசமி அதை வெற்றியடைய செய்தார் தசமி. அதான் விஜயதசமி என்று நாங்கள் பொதுவாகவே தொடக்குதல் வித்தியாரம்பத்தை நாங்கள் வச்சுருக்கிறோம். காரணம் அந்த திதிக்கு ஒரு சரியான ஒரு சிறப்பு இருக்குது. அதோட விஜயதசமி, அதாவது வெற்றி தசமி, வெற்றியை தாரது. அது கடைசி நாள். அப்போ நாங்கள் கடைசி அதாவது சரஸ்வதி பூஜைன்ற கடைசி நாள் தான் நாங்கள் ஆயுத பூஜையாக நாங்கள் எங்களோட புத்தகங்களையோ கல்வி உபகரணங்களையோ அல்லது வேலை தளபாடங்களையோ என்ன வச்சு வணங்கி முடிக்கிறது. ஆனால் அது கடைசி நாள் கட்டாயம் செய்ய வேணும். முடியாதாக்கள் அப்படியே இருக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு நாள் சரஸ்வதி பூஜை கொண்டாடுறதுக்கும் 9 நாள் கொண்டாடுறதுக்கும் உள்ள வேறுபாடு மாதிரி ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடிய வசதி உள்ள ஆக்கள் கடைசி நாளே வச்சுருங்க. கொஞ்சம் ஏழியாக செய்ய விரும்புகிற ஆக்கள், செய்வதால் பலனண்டு நினைக்கிற ஆக்கள், செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஆக்கள் நாளையிலிருந்தே ஆரம்பிங்கள். நாளைக்கு, அதாவது சரஸ்வதி பூஜைன்னு முதல் நாள் மூல நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. அந்த மூல நட்சத்திரம் எப்படி தசமிக்கு திதிகளில் தசமி வித்திக்கு கலைகளுக்கு கல்விகளுக்கு சிறப்போ, அதே மாதிரி மூல நட்சத்திரமும் கல்வி கலைகளுக்கு சிறப்பான ஒரு நட்சத்திரம். சரியா? கல்வி கலைகளுக்கு சிறப்பான நட்சத்திரம். ஏனென்றால் மூலம் என்றது வேர்களை குறிக்கிறது. மூலம். அப்போ அந்த மூல நட்சத்திரத்தில் நாங்கள் ஆரம்பித்தா அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் அடியாளம் காணலாம். அதாவது எங்களுக்கு அந்த பரந்த அறிவு, கொஞ்சம் ஆழ்ந்த அறிவு அந்த விஷயத்தில் எங்களுக்கு வரும். அது அந்த மூல நட்சத்திரத்தின் ஒரு சிறப்புத்தன்மை. அப்போ அதால் நாளைக்கு முடிஞ்சவர்கள் நீங்கள் நான் இப்போ சாஸ்திரங்கள் சமஸ்கிருதம் கன விஷயங்கள் கற்கிறேன். அப்போ நான் வைக்கிறேன்டா பஞ்சாங்கம் வைப்பேன், சமஸ்கிருத புத்தகம் வைப்பேன், என்னென்ன எனக்கு இருக்கோ அப்படி. இப்போ சாஸ்திர அறிவு அது பெரிய விஷயம். முடிஞ்சவர்கள் இந்த விஜயதசமிக்கு சமஸ்கிருதம் கற்க ஆரம்பியுங்கள். அது ஒரு பெரிய ஒரு கொடை. அதை நீங்கள் கற்க ஆரம்பித்தா தான் உங்களுக்கு அதன் சிறப்பு தெரியும். சரியா? நாங்கள் தமிழ் பெருசு. அவரவர் தாய் தான் பெருசு. என்னுடைய அம்மா தான் எனக்கு பெருசு, உங்களுடைய அம்மா உங்களுக்கு பெருசு. அது உங்களுடைய அம்மா இவ்வளவு சிறப்பான பெரிய நிலையில் இருக்கலாம், பெரிய இதாக இருக்கலாம்.
ஆனால் உங்களுடைய அம்மாவால் எனக்கு பிரயோசனம் இல்லைன்ற மாதிரி எனக்கு என்னுடைய அம்மா தான் இதன்ற மாதிரி. அது வேறு, அது வேறு. ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சு வைக்கிறதால தெரிஞ்சாத்த இன்னொரு விஷயத்தையும் இப்போ என்னுடைய அம்மா தான் எனக்கு பெருசு, உங்களுடைய அம்மா. ஆனால் 10 அம்மாவை பார்த்தா தான் அந்த அம்மாக்களுக்குள்ள ஒரு ஆள் உண்மையிலேயே இன்னும் சிறப்பாக இருப்பாள். எங்களுக்கு அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் வேறு. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு உள்ளுக்குள்ளே எங்களுக்கு சொல்லும், ஓ எங்களுடைய அம்மாவோட அவள் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கூட நல்ல மாதிரி தான் இருந்திருக்கிறாள் ரெண்டு. ஆனால் இந்த தன்மானம் விட்டு கொடுக்காது. எங்களுடைய அம்மா தான் எங்களோட அம்மாவை நாங்கள் போற்றினா தான் எங்களுடைய அம்மாவுக்கும் சந்தோஷம். எங்களுடைய அம்மா எங்களுக்கு நல்லா தொடர்ந்து செய்ததுக்கு அந்த நன்றி கடன். ஆனால் அது வேறு. சரியா? நாங்கள் இன்னொரு மொழியை கற்கிறதால நாங்கள் தமிழ் குறைஞ்சி போகாது, கடைசி வரையும் குறைஞ்சி போகாது. என்னபடியாக அந்த அதில் இருக்கிற நன்மைகளை அறிஞ்சு கொள்ளணுமென்றால் நாங்கள் கற்கணும். முடிஞ்சவர்கள், விருப்பமானவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அந்த உண்மை அறிவு தேட விரும்புகிறவர்கள் அந்த சமஸ்கிருத மொழியை கற்றால் பல ஞானங்களுக்கு நீங்கள் உங்களை இட்டு செல்றதுக்கு, நீங்களாகவே போகிறதுக்கு, நீங்களாகவே உணர்ந்து கொள்வதுக்கு ஒரு பெரிய ஒரு வழி. ஆனால் இல்லை தமிழ் தான் எங்களுக்கு இது வடமொழி தேவையில்லை, அரிய மொழி என்றால் தூக்கி எறிஞ்சிட்ருங்கோ. அதால் ஒருத்தருக்கு நட்டம் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான். சரியோ? ஒருத்தரால் ஒன்றும் முழக்க போகிறதில்லை, நீங்கள் தான் உங்களுக்குத்தான் இன்னும் கனப்பறவைகளுக்கு பிறகு தான் அதை கண்டறிய கூடிய நிலைமை வருதே ஒழிய, உங்களோட ஆன்ம நிலை அவ்வளவுதான் என்றதை ஒழிய, மற்றபடி 4 பேரோட போய் சண்டை பிடிச்சி சமஸ்கிருதம் தான் பெருசன்று நடுக நிரூபிக்கிறதுல ஒரு எங்கட நேரம்தான் வீணாகும். எனக்கு கொஞ்ச நாள் செய்து கொண்டு வந்த நான் பிறகு தான் பார்த்தேன், இந்த மூக்குகளோடு இருந்து நாங்கள் எந்த நேரத்தை வீணாகி கொண்டிருக்கோம். அந்த நேரத்தில் நான் பிரயோசனமாக இது 4 விஷயம் செய்யலாம்ன்றதை அதை விட்டுட்டேன். சரியா? விரும்பினவர்கள் செய்யுங்க. அப்போ நாளையிலேருந்து பூஜை அறையில் எல்லா உங்களோட கல்விகலைகள், அதாவது முக்கியமாக பாரம்பரிய கல்விகலைகள் சிறப்பு. ஏண்டா அதுக்குத்தான் சரஸ்வதி, அதுதான் கல்வி. கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்ன கல்வி அன்றைய பாரம்பரிய கல்வி. ஏண்டா அந்த கல்வி எதையும் கெடுத்ததில்லை, யாரையும் கெடுத்ததில்லை, சமூகத்துக்கு நன்மையை செய்த கல்வி. சரியா? ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று எல்லாருக்கும் தெரியும். அதை நான் பற்றி விவரிக்கல. ஆனால் வேறு வழி இல்லாமல் கற்கிறோம். இதுவும் இது தேவை என்னென்னு தெரியல எனக்கு. தேவைதான் ஒரு லிமிட்டோடு, அதாவது களவும் கற்றும் மறன்ற தேவையோடு எங்களுக்கு தேவைதான், தேவை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. கலி இந்த தாக்கம் இருக்குது ஓரளவுக்கு. ஆனால் அதை நாங்கள் மனம் உண்டால் இடம் உண்டுன்ற மாதிரி நாங்கள் நினைச்சா வெல்லலாம், கலியை வெல்லலாம். ஆனால் அதுக்கு பயங்கர திடமான மனம் வேணும். அதுக்கு நாங்கள் இறையருள், அதாவது கடவுளை இறுக்கி பிடிக்கணும். கடவுளை நாங்கள் இறுக்கி பிடித்தால் கடவுள் எங்களுக்கு துணை நின்று வழிகாட்டுவார். சரி, என்னென்ன ஆனால் பாரம்பரிய கல்விக்கு இது சிறப்பு. இப்போ இன்றைய கல்வியும் வச்சு வைக்கலாம், வச்சு வழங்கினா அதுலேயும் தருவா. என்ன எல்லா கலைகளும் அவகுக்குள்ள தான், அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் எல்லாமே. அவனச்சா எல்லாத்தையும் தருவா, நீங்கள் கேட்குறத தருவா. அதனால் என்னத்தை கேட்குறீங்களன்றதும் கூட பொறுத்ததும் கூட ஆன்ம நிலைமையை பொறுத்தது. எல்லாத்தையுமே வச்சு நாளையிலிருந்து 3 நாள் வழிபட்டு பூசை செய்து, அதுக்கும் தூப தீபங்கள் காட்டி முறைப்படி பூ வச்சு என்னென்ன நீங்கள் ஒரு முறைப்படி வழிபட்டு அம்பாள்கிட்ட வேண்டி, சரஸ்வதிகிட்ட வேண்டி, கடைசி நாளும் பூசை செய்து விஜயதசமி அன்று தான் பயன்படுத்தணும். சரஸ்வதி பூசை செய்கிற மட்டும்தான். விஜயதசமி அன்று தான் கற்க வேணும். அந்த வச்ச அவலத்தையும் நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் அன்றைக்கு நாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறதோ பயன்படுத்துகிறதோ அன்றைக்கு செய்யலாம். விஜயதசமி அதை கைவிட்டுறாதீங்கன்னா, மூல நட்சத்திரம் ஒரு சிறப்பான, அதாவது மூலம் இதிலேருந்து தான் ஆனி மூலம் அரசாளும் வேண்டும் என்று சொல்லுவேன். அதுக்கு காரணம் ஆனி மாதத்தில் சூரியன் எங்கே நிற்கும்? மிதுன ராசியில். சூரியன் மிதுன ராசியில். மிதுனம்தான். இப்போ கன்னியும் புதன் என்ற வீடு தான். ஆனால் கன்னியில் புதன் உச்சம் என்றாலும்
கன்னியில் புதன் உச்சம் என்றாலும் மிதுன புதனுக்கு ஒரு தனிச்சிறப்பு. மிதுன புதனுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. அப்போ அது ஆனி மாதத்தில் சூரியன் அங்கே மூல நட்சத்திரம் என்ன சந்திரன் அங்கே நிற்கிது, மூல நட்சத்திரம் நிற்கிது இங்கே தனுசு ராசியில். சரியா, தனுசு பொதுவாகவே தனுசு 9ஆம் பாவம் குருவினுடைய வீடு. அங்கே மூல நட்சத்திரம் வேர்களை குறிக்கிறது. இப்போ ஞானத்துக்குரிய, அதாவது அடி ஆழங்காண்ற ஒரு ஞானத்துக்குரிய இடத்துல சந்திரன் இருக்குது. அப்போ சூரியன் மிதுனத்திலையும் புத்திக்குரிய மிதுனத்திலையும் அதான் பூரண அது ரெண்டும் சமசப்தம பார்வை என்ன. அப்போ கிட்டத்தட்ட பூரணைக்கு சமம் சூரியன் அங்கேயும் இங்கே மூல நட்சத்திரத்தில். இப்போ ஆனி மூலத்தில் பிறந்தவர்கள் அரசாழ்வர் என்று சொன்னது அதுக்காகத்தான் காரணம். சூரியன் மிதுனத்திலையும் அப்போ அந்த குணத்தை பிரதிபலிக்கும் சூரியன். சந்திரன் இங்கே மூல நட்சத்திரத்தில். அது ரெண்டும் ஆளையால் பார்க்க அந்த இக்னைட் ரெண்டும் ஒன்று தூண்டும். என்ன இப்போ மூலன் வேர் அடி வேர் ஆழத்தை. எனக்கும் இந்த ஆனி மூலம் ஒரு தொடர்பு இருக்குது என்ற ஜாதகத்திலேயும் ஆனி மூல தொடர்பு இருக்குது. அது நான் இப்போ ரீசெண்டில் தான் அதை நான் உணர்ந்தது. ஏன்னா நான் மூல நட்சத்திரம் இல்லை, ஆனால் ஆனி மூலத்தை விட எனக்கு எந்த ஜாதகத்தில் இருக்கிற தொடர்பு கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்குன்றது. என்ன கன விஷயங்கள் எனக்கு என்ன உணர முடிகிறது. ஆனால் அதுக்கான காரணங்கள் எனக்கு கனகாலம். ஆனால் இந்த விஷயந்தான் நானே பார்த்தேன்னா ஆனி மூலம் அரசாளுமன்றவன் எந்த மூலம் தான் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் இப்போ தான் உணர்ந்தேன். என்ன கன விஷயங்களுக்கு பலரும் அதை நினைக்காத விஷயங்கள் எல்லாம் எனக்கு அந்த தேடல் இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தை எந்த ஒரு சிக்கல் என்றாலும் அதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்காமல் என் மனம் ஓயாது, என் மூளை ஓயாது. படுத்தாக்கூட எனக்கு நித்திரையெல்லாம் இரவில் தூக்கமெல்லாம் குறைவு. காரணம் என் மூளை லேசில் ரெஸ்ட் எடுக்கிற இல்லை. அது எனக்கு ஒரு பெரும் பிரச்சனையும் தான். என்றால் நித்திரை இல்லாட்டி அது ஆரோக்கிய கேடு. அப்போ அந்த நித்திரை குறைவென்றால் அது பல விஷயங்களில் எனக்கு சரியான தாக்கத்தையும் தாரது. ஆனால் இதுதான் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இஷ்யூவாக இருந்துட்டுதான்டா அதுக்கான காரணம் கண்டுபிடிக்க மாட்டோம். அந்த மூளை ரெஸ்ட் எடுக்க நான் என்ன தான் நான் விட்டுட்டு இருந்தாலும் அது தண்டபாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும். அப்போ தொடர்ந்து அதுக்குள்ளேயே டுவெல் பண்ணுறபடியாக அதுக்குள்ளேயே கிடந்து உளர்றபடியாக அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதுக்கானபடியே கண்டுபிடிச்சிடும். அப்போ ஏதாவது ஒன்று எனக்கு பிரச்சனை கொடுக்குற ஒரு இஷ்யூவாக இருந்துட்டுதுண்டா அதுக்கான தீர்வை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் என் மனமும் புத்தியும் ஓயிரே இல்லை. அதாவது சரியான ஒரு விதத்தில் அந்த விடையை கண்டுபிடிக்க பெரிய ஒரு ரிலீஃபாக இருந்தாலும் அதுக்காக என் மனமும் புத்தியும் கிடந்து இந்த அது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. அதுக்குள்ளே இதன்றி என்ன நித்தையும் இல்லாமல் அந்த என்ன கலைக்க பண்ணிடும். என்னால் சில நேரங்களில் சரியான கலையாக இருக்கிறது என்ன போதுமான நித்திரை என்னால் கொள்ள முடியல. அப்போ அந்த விதத்தில் எனக்கு அது ஒரு எதிர்மறையான ஒரு தாக்கத்தை பயங்கரமாக தரும். ஆனால் பல விஷயங்களை நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு காரணம் அந்த மூல நட்சத்திரத்தின் அந்த தொடர்பு. அப்போ அது சரியான ஒரு நல்ல அதாவது இந்த எந்த விஷயத்துலேயும் நீங்கள் அந்த சரியான எக்ஸல் பண்ணணுமெண்டா, சரியான திறமையாக நீங்கள் வரணுமெண்டா இந்த மூல நட்சத்திரத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது நல்ல. ஆனி மூல நட்சத்திரத்தையும் பயன்படுத்தலாம், ஆனி மாதத்தில் வர மூல நட்சத்திரத்தையும் பயன்படுத்தலாம். ஆனால் அன்றைக்கு வேறு இஷ்யூகள் இருக்கக்கூடாது. அதாவது அன்றைக்கு நல்ல நாளாக இருக்கணும். திதிகள் இது சரஸ்வதி பூசைக்குள்ளேயே வாரப்படியாக இது தேவியர்களோட கடவுளோட தொடர்புடையபடியாக நீங்கள் நாள் மிச்சம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. நல்லதாக அதை யோகம் எல்லாம் பார்க்கணும். இப்போ அன்றைக்கெல்லாம் வேறு யோகங்கள் இருந்துட்டு தாண்டா பெருசாக அது பிரயோசனப்படுத்தாது. ஆனால் பொதுவாகவே நல்லது. அந்த நாள்களில் நீங்கள் புதுசாக தொடங்காட்டியும் சில விஷயங்களை அன்றைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ கனகாலமாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற உண்டு, தெளிவு தராத உங்களுக்கு ஒரு விட கண்டுபிடிக்க வேண்டிய தேவையான நாள்களை ஆணி மூலத்தில் ட்ரை பண்ணிங்களேன்டா
அது அந்த மூல நட்சத்திரம் ஆணி மூல நட்சத்திர நாளை பயன்படுத்தி நீங்கள் அன்றைக்கு நீங்கள் அதில் உங்களோட புத்தியை போட்டிங்களா அதுக்கு விடகான்றதுக்கு கூட சாத்தியங்கள் இருக்குது. அவ்வளோதான். நாளைக்கு மூல நட்சத்திரம் வருது. இது புரட்டாசி மூலம்தான். ஆனால் இதுவும் சூரியனும் சந்திரனும் கேந்திர ஸ்தானத்தில் இருக்குது. அதுவும் கேந்திர விஷயங்களும் இந்த முயற்சி புத்தி அறிவோட சம்மந்தப்படுற 4 1 4 7 10 ஸ்தானங்கள். அப்படியே இதையும் ஒருக்கா நீங்கள் நாளையிலேருந்து வச்சு கடைசி நாளும் பூஜித்து விஜயதசமி அன்று எல்லாத்துலேயும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறதோ பயன்படுத்துகிறதோ செய்கிறது விசேஷமாக இருக்கும். இந்த விஜயதசமிக்கு இங்கே தான் சமஸ்கிருத பாரதி எல்லாம் நடக்குது. அப்போ முடிந்தவர்கள் சமஸ்கிருதம் நீங்கள் நான் அதை திணிக்கிறேன் நினைக்காதேங்கோ. ஆனால் ஒரு மொழியை கற்றாதான் அந்த மொழியின் அருமை எங்களுக்கு தெரிய வரும். அந்த மொழியை வச்சுக்கொண்டு கன விஷயங்கள் நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இன்றைக்கு மேற்குலகம் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ கூகுள் பண்ணி பாருங்கள். மேற்குலகத்தில் எங்கடையாக்கள் இல்லாத இடங்களில் தனியாக வெள்ளையர்கள் இருக்கிற இடங்களில் பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் சமஸ்கிருதம் அவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. அவர்கள் கற்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் சந்ததிக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். காரணம் அது ஒரு பெரிய பொக்கிஷம் என்று அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தமிழ் என்று மாரடிக்கிறீங்கள். எந்த வெள்ளைக்காரன் தமிழை பெருசாக 1-2 பேர் படிக்கிறார்கள்லாம். சீனாக்காரனில் ஒருத்தனை எடுத்து ஃபேஸ்புக் முழுக்க பரப்புவார்கள். அவன் அந்த மாதிரி தமிழ் கதைக்கிறான் பாடுறான் எங்களுடைய ஆக்களுக்கு தெரியாதுன்ட்டு அப்புறம் வெள்ளைக்காரன் காய்ச்சாலும் தூக்கி பிடிச்சிக்கிப்பேன். ஆனால் அது விரல் விட்டுன்ற அளவு தான். ஆனால் வெள்ளைக்காரனில் சமஸ்கிருதம் படிக்கிற ஆக்கள் நிறையா. ஆனால் அது எங்களோட உலகத்துக்கு தெரிய வர்றதில்லை பெருசாக. சரியா? ஏன்னா அவர்கள் நல்ல விஷயங்களை சொல்லி செய்கிறதில்லை. ரகசியமாக தான் செய்கிறது. ரகசியமாக தான் அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் கற்கிறார்கள். காரணம் அதுண்ட அருமை தெரிஞ்சு நாங்கள் இங்கே இருந்தோண்டு தமிழ் தான் முதல் மொழி. ஆதி மொழி தமிழ் தெரியுமா? ஆனால் தொல்காப்பியம் எங்களுக்கு தெரியாது, திருக்குறள் தெரியாது. ஆனால் ஆதி மொழி தமிழ். நாங்கள் அந்த வெற்று பெருமை பேசுகிறான்டா தமிழர்களை கேட்டுதான். ஆனால் அவைக்கு ஏதாவது அறிவு இருக்காண்டா அறிவு ஞான சூனியங்கள் தமிழர்கள் தான். என்றால் சொந்த சொத்தை தங்கள் சொந்த சொத்தன்று தெரியாமல் காவு கொடுத்துட்ருக்கிறார்கள். காவு கொடுத்துட்டு வெற்று பெருமை பேசிக்கொண்டு திரிகிறோம். அதுக்குத்தான் லாயக்கு. நாங்கள் இன்றைக்கு தமிழ்னம் அதுக்குத்தான் லாயக்கு. வெற்று பெருமை பேசி வீண் கதைகள் பேசி வீணாகி போகிறது தான் எங்களோட அந்த இனமாக இருக்குது. அது எங்களோட சொத்து. சிவன் தந்த சொத்து, சிவனுண்ட சொத்து. அதாவது சமஸ்கிருத ஒலிகளில் இருந்து தான் உலகமே இயங்குது. அந்த உடுக்க சிவன் கையில் இருக்கிற உடுக்க அந்த உடுக்கன்ற ஒலி என்ன? தமிழ் இல்லை, சமஸ்கிருதம். அந்த உடுக்கன்ற ஒலி சமஸ்கிருதம். சரியா? அவற்ற கையில் இருக்கிற உடுக்கை ஒலி சமஸ்கிருதம். அப்போ அந்த சமஸ்கிருத ஒலிகளில் அந்த உடுக்கை ஒலியிலிருந்து தான் உலகமே இயங்குது. உலகத்தோடு அந்த 5 ஒளியில் குறிக்கிற நடராஜ பெருமானின் உடுக்க குறிப்பிடுறது தோற்றம். அப்போ உலக தோற்றத்தை அவருடைய உடுக்கை ஒலியிலிருந்து தான் அவர் தோற்றுவிக்கிறார். ரெண்டா ஒலிகள் தான். மந்திரங்கள் எல்லாம் என்ன அது என்ன மொழியா? தேவ மொழி தான். தேவர்கள் அதெல்லாம் பேசிக்கொள்கிறது. தேவ மொழி அதுதான், தேவ பாஷை அதுதான், தேவர்களுடைய பாஷை அதுதான். ஆனால் மந்திரங்கள் வெறும் ஒலிகள், அதிர்வுகள், ஒலிகள். அப்போ ஒலிகள்லாம் அதுக்கு சில இதுகளுக்கு அர்த்தங்கள் என்றது கிடையாது. அதனால தான் மாணிக்கவாசகரை கேட்டபோதும் கூட பாட்டுக்கு என்ன அர்த்தம் என்ற
சிவனைத்தான் காட்டினார், நடராஜரத்தை அவர் தான் அர்த்தம். அது என்னத்தை சொல்கிறது, எதை சொல்கிறது அர்த்தமா? அப்புறம் அவரே காட்டினார். அது மாதிரி தான் ஓம் என்ற மொழிக்கு, ஓம் என்ற இதுக்கு அர்த்தம் தெரியும் சொல்லிடுமா? அது அது பிரணவம் 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 உலகத்தோற்றத்தின் அப்போ அது அறிவை தேடுறவர்கள், மெய்ப்பொருளை தேடுபவர்கள், மெய்ப்பொருளை அறிய விரும்புகிறவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், அவ்வளோதான். மற்றாக்களோட நான் வீண் பேச்சு பேச விரும்பவில்லை. அது வீணாக போகிற கூட்டங்களோட நாங்கள் மினக்கட்டுறது வீண். அவர்களுக்கு இன்னும் எத்தனையோ 1000 பிறவிகள் முடித்து இந்த கலி எல்லாத்தையும் அனுபவிச்சுத்தான் அவை முன்னேறணுமெண்டு அதுக்கு ஒன்றும் செய்யலாது. நாங்கள் எதை தேடி நகர்றோமோ கடவுள் அதை வேலைக்கு எங்களுக்கு தந்து தீர்த்திடுவார். சரியா? அப்போ நாங்கள் மேன்மையான விஷயங்களை தேடி போனால் வெகு விரைவில் மேன்மையான இடத்துக்கு நாங்கள் போக முடியும். அது எங்களோட கையிலான் இருக்குது. அவரவர் விருப்பங்களை பொறுத்தது. கடவுளுக்கு உங்களை கை கொடுத்து உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் தந்து வச்சிருக்கிறார். அதை பிடிச்சி பயன்படுத்தி கொள்வது எங்களை பொறுத்ததை ஒழிய கடவுளுக்கு அதான் கடவுள் விருப்பு வெறுப்பற்றவர். இப்போ யாருக்குன்னு ஆனால் அவரை நோக்கி நாங்கள் இப்போ நாங்கள் தும்மினா சொல்லிவினா யாரும் நினைக்கணுமெண்டு, அது உண்மை, அதுவும் உண்மை. சாதாரண மனிதர்களே நாங்கள் எங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஆளை பற்றி நடுக நினச்சி கொண்டு வந்தால் அங்கே அந்த இடத்துல தும்மும். சரியா? அல்லது புறக்கேறும். தும்மமெண்டு புறக்கேறுறது அதுகளெல்லாம் அது அது அப்படி எங்கள் மனிதர்களாலேயே முடியும் போது நாங்கள் கடவுளை நினச்சா இப்படி இருக்கோம். அதான் அந்த பக்தியால் கடவுளை கூப்பிட்றன்றது. நாங்கள் தொடர்ந்து நினச்சா அவர் தன்னால் இருக்கப்படுவாரோ நினைக்கணும்ண்டு. இப்போ எங்களுக்கே சில நேரங்களில் இப்போ தூரத்தில் இருக்கிற எங்கள் அம்மா அப்பா அரண்டான்னு நாங்கள் இந்த சரியாக மிஸ் பண்ணினா அவையும் எங்களை நினச்சி கொண்டு போயிட்டோம். அப்போ அவை எங்களை நினச்சி கொண்டு வந்தால் எங்களை அறியாமலே நாங்களும் ஒரு அவையை நினைப்போம். ஏன்னா அவையோட நினைப்பு எங்களை அறியாமல் எங்களை வந்து அடையுது. சரியா? அதனால தான் நாங்களும் அவையை பற்றி நினைக்கிறோம். நாங்களும் அப்படி யாரையும் நினச்சா அவை எங்களை பற்றி பிறகு நினைப்பினம் இருந்தால் போல என்று அந்த எங்களோட நினைப்பை அவை எழுத்துடும். மனிதர்களுக்குள்ளேயே இந்த லத்துக்கு தொடர்பு இருக்க நாங்கள் கடவுளை நினச்சா அதான் வேண்டுதலுக்கு சரியான பவர் இருக்குது, பக்திக்கு சரியான பவர் இருக்குது. இப்போ சித்தர்களுடைய அந்த அதாவது மந்திரத்தால் நாங்கள் சித்தன்லேயே அடையிறதை விட பக்தியால் இறைவனை அடைகிறது வெல்லும் ஈஸி, மிக ஈஸி. ஆனால் அது எங்களுக்கு பலருக்கும் தெரிகிற இல்லை. ஏன்னா சுயநலமாகவும் தேவையில்லாத விஷயங்கள்லேயும் எங்களோட மனம் போகிறதால எங்களால் கடவுளை இழுக்க தெரிகிற இல்லை. ஆனால் கடவுளை ஈஸியாக எடுக்கலாம். கடவுளை ஈஸியாக அவர் ஒரு நாங்கள் என்ன நாங்கள் இரும்பு அவர் காந்தமாக, நாங்கள் காந்தமாக அவர் இரும்புன்னு சொல்கிறதா தெரியல. எங்களோட பக்திக்கு அவர் ஈஸியாக வந்துடுவினோம், கடவுள் ஈஸியாக வந்துடுவினோம், கடவுள் ஈஸியாக வந்துடுவினோம். என்றபடியாக நாங்கள் என்னத்தை நினச்சி என்னத்தை வேண்டுறோமோ அது எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறதில்ல. சரி, ஏதோ முடிஞ்சதை சொன்னேன். இனி பயன்படுத்தி பயன்பெறுறது உங்களை பொறுத்தது. நன்றி, வணக்கம்.